தோட்டம். உங்க குடும்பம் தான் ஏதேன் தோட்டம். உங்க பிள்ளைகள் நீங்க பராமரிக்க வேண்டும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெற்றோர் வீட்டுல வளரும் பிள்ளைங்கெல்லாம் ஏன் செலவு மிச்சம் பண்றாங்க இவங்க. இல்ல அவங்க கைது நேரத்துல பிள்ளைகள் வளரும். அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஒரு தினுசா இருக்கும். ஏன் அது அப்படிதான்? ஏன்னா தாத்தா வீட்டுல இருந்து பாட்டி வீட்டுல இருந்து வருது இல்லையா காசு ஃபீஸ் கட்டுறதுக்கு. உங்க சொந்த தாய் தகப்பன உழைச்சி சம்பாதிச்சு படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சேமிப்புக்கு போகுது இந்த காசு. இது எல்லாம் எப்படி நியாயம் தீர்க்கப்படும்? எல்லாம் சம்பாதிக்கலாம் பிள்ளைகளுக்கு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய கையின் பிரயாசம் உங்க பிள்ளைகளை போஷிக்க வேண்டும். அது போஷிப்பது ஒரு பகுதி தான். அது பிறகு ஆத்ம ரீதியான போஷிப்பை நீங்க கொடுக்கணும். மன ரீதியான உபதேசங்கள், மன ரீதியான ஆலோசனைகள் தாய் தகப்பன் உட்கார்ந்து பேசணும். அவங்க போர் அடிக்க தான் செய்யும். எப்ப பாரு என்ன சொல்ல போறீங்க, அவங்கள சேராது இவங்கள சேராதுன்னு சொல்ல போறீங்க.